தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எண்ணில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னவர் எம்.கே. பாரதி. இந்த ஆட்சியாளர்கள் எங்களுக்கு உணவு கொடுக்காமல் எங்கள் நிர்கதியில் தவிக்க விட்டுருக்காங்க. ஒவ்வொரு பொதுமக்களும் இப்படி பாரதி சொன்னது போல் கிளம்புனா என்ன ஆகும்? நேற்று இரவு அம்பத்தூரில் 5 நபர்களை கத்தியால் குத்திருக்காங்க, போதையை போட்டு. இந்த திமுக ஆட்சி என்று ஒரு ஆட்சியை உட்கார வச்சு மக்களை கடைசியில் சோத்துக்கு வழி இல்லாத அளவு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஒரு வருஷத்தில் 30,000 கோடி. அப்போது எல்லா ரூபத்திலையும் பணத்தை நீங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் வாங்கணுமோ வாங்குறீங்க. ஆனால் மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் போது கை வலிக்குது, நோக்குது உங்களுக்கு. இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நடைமுறைக்கு கொண்டு வந்த நபர் யாருனாக்கா இவர். அவருடைய சிலைகள் இன்றைக்கு வெளியில் இருக்குது, சுதந்திரமாக இருக்கிறது. எத்தனையோ நபர்களுடைய சிலைகள் வெளியில் சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் அம்பேத்கருடைய சிலை மட்டும் இன்னும் தமிழ்நாட்டில் கூண்டுக்குள் இருக்கிறது. இதை சரி செய்ய துப்பில்லாத திமுககாரன் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலாமா? ஒரு ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுனாக்கா திமுக ஆட்சி. உங்கள் கட்சிக்காரன் நீ ஆடு மாடு மாதிரி கூட்டம் சேர்த்து வச்சு நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க. அதில் ஒருத்தன் கையில் இப்படி பிடிக்கும் பொழுது லேசாக நகம்பட்டு ரத்தம் வந்துருச்சான். அதுக்கு போடுறான் பாருங்க பாட்டு. உதயநிதி நாட்டுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணது போல் ஒரு பாட்டு. இந்த கேவலத்தை தான் நம்மளை ஒழிக்கணும்னு சொல்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திலும் இடுப்பளவு தண்ணி நின்றோம், மலம் கழிக்க முடியல, உணவு சாப்பிட முடியல, பூராம் பாம்பு தேள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. அம்பேத்கரனுடைய சர்ச்சை நாடாளுமன்றத்தில் பெரிய லெவலுக்கு வெடிச்சிருக்கு. அதில் அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம், ஃபேஷனுக்காக அம்பேத்கருங்கிற பேரை சொல்றதுங்கிறது இப்போ ரொம்ப சகஜம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த விஷயத்தில் ஆரம்பித்து நேற்று மாநிலம் தழுவிய திமுகவினுடைய போராட்டம். இதில் முதல்வர் அவர்களுடைய பதிவு என்ன நடக்குது? என்ன நடக்குது? அம்பேத்கர் சொன்னதாக இன்றைக்கு ஒரு சர்ச்சை கிளப்பப்பட்டிருக்கு இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதிவுகள் பார்த்தேன். அம்பேத்கர் பெயரை சொல்லி மக்களை ஏய்க்கும் சுயநலக்காரர்கள் கருணாநிதி சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை அதற்கான நியூஸ் பேப்பர் கட்டிங்களா இப்போ எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது கருணாநிதி சொன்ன வார்த்தைக்கு அன்றைக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை. இன்றைக்கி அமித்ஷா சொன்ன வார்த்தைக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்றால் திமுக செய்த தவறுகளை மடைமாற்றுவதற்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டு கொண்டிருந்தது. அதானியோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? இதான் எழுப்பப்பட்ட கேள்வி. அப்போ அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குல்ல. இந்த தமிழக மண்ணில் ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா இன்னும் மழைநீர் பல இடங்களில் வடியவே இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா உதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு பல மாவட்டங்களில் ரோடுகளை மறித்து போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ திமுக இதை மடைமாற்றணும்னாக்கா என்ன பண்ணணும்? அழகாக காங்கிரஸ் பின்னாடி முதுகில் ஒளிஞ்சிக்கிட்டு, காங்கிரஸ் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கையில் எடுத்த உடனே இவர்கள் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இதுக்காக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் சொல்லி ஒரு விஷயத்தை அரங்கேற்றுறாங்க. அதில் முதல்வர் போட்ட பதிவு, அதிக பாவங்கள் செய்தவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும், நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியலின் சட்ட பாதுகாப்பை பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்வார்கள், சொல்ல வேண்டும். அப்போது அதிக பாவங்கள் செய்தவர் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வராரு? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறேன். கோயிலுக்கு செல்கிறார்கள்ல, எந்த வழிபாடு தலமாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், இன்றைக்கு திமுகன்றதுனால அவர்களுக்கு கொஞ்சம் கோயில்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேல் யாத்திரை எடுக்கிறாங்க. கூட அண்ணன் திருமாவும் சேர்ந்து இப்போ முருகர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கிறதுனால கேட்குறேன். இல்லை நீங்கள் பொதுவாக சொல்லுங்கப்பா, கோயிலுக்கு போகிறாங்கன்னா புண்ணியத்தை தேடிக்கொள்வதற்காக போகிறாங்களா, செஞ்ச பாவத்தை இறைவன் போய் மன்னிப்பு கேட்டு கழிக்கிறதுக்காக போகிறாங்களா? எதுவாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ நான் பொதுவாக புண்ணியம் தேடுறதுக்காக தான் போவாங்க. சரி, பாவம் படிக்கிறதா இருந்தால் காசி அந்த மாதிரியான இடத்துக்கு போவாங்க. அப்போ கோயிலுக்கு போகிறதுக்கெலாம் புண்ணியம் தேடிக்கொள்வதற்காக போகிறாங்கன்னும் பொழுது அதிகமான பாவம் செஞ்சால் தான் கோயிலுக்கு போகணுங்க கட்டாயம் இருக்கான்னு இல்லை இல்லையா? அப்போது புண்ணியம் செய்வதற்காகவும் நல்ல விஷயத்தை நம்ம வழிநடத்தி செல்வதற்காகவும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் நமக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது, அதன்படி நம்ம வாழணும் என்பதற்காகவும் கோயிலுக்கு செல்கிறார்கள் ஒவ்வொரு மதத்திலுமே. ஸோ தன்னை ஒருநிலைப்படுத்தி கொண்டு நல்ல முறையில் வாழ்வதற்காக. அப்போ நீங்கள் கோயில் குளத்துக்கு போகிற நபர்கள், நீங்கள் மசூதிக்கு போகக்கூடிய நபர்கள், சர்ச்சுக்கு போகிற நபர்கள்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள்லாம் அதிகமாக பாவம் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் புண்ணியத்தை நோக்கி போகிறீங்கன்னு சொல்ல வராரா? இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் கூடுதலாக அன்பில் மகேஷ் சொன்ன ஒரு வார்த்தையும் நான் இப்போ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஏன்னா இது பல பேருக்கு மறந்து போயிருக்கும், ஞாபகப்படுத்துவோம். தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எண்ணில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னவர் எம்.கே. பாரதி, மகாகவி பாரதி. ஒவ்வொரு குழந்தைக்கும் உணவளித்து புது ஜகத்தினை உருவாக்குவோம் என்று செய்து காட்டுபவர் நம்முடைய ஹானரபிள் சிஎம் எம்.கே. ஸ்டாலின் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இந்த இடத்துல நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது.
மக்கள் ஒவ்வொரு முறையும் உணவுக்காக வழியின்றி போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம். அந்த கோபத்தின் அதிகபட்சமான எதிர்வினை தான் மக்கள் வந்து சேற்றை வாரி வீசியதாக இருக்கட்டும் அமைச்சர் மீது. தனி மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் பாரதி சொல்கிறான்னு சொல்லிட்டு இங்கே இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் அதை செய்யவில்லை. உங்களிடம் வந்து இவர் பாரதிக்கு நிகராகவும் இவர் சோறு போட்டார்னவோ ஏதோ இவர் கை காசுல எடுத்து செலவு பண்ண மாதிரி. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம காசு நம்ம வரிப்பணத்தை எடுத்து இவர் மக்களுக்கு கொடுக்கறதுல இவருக்கு ஒரு புகழாரம் கூடுதலாக. இதில் நம்ம இந்த பாவ புண்ணியத்தை பற்றி இவர் சொல்கிறத நீங்கள் கேட்டே ஆகணும். சோழ நாடு சோறுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து என்று சொல்வார்கள். சோழ நாட்டு மைந்தர் இன்றைக்கு பாண்டிய நாடும் சோறுடைத்து என்கின்ற அளவிற்கு இந்த நிகழ்வை இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். சோறு உடைத்தான்னு கேட்கணும். அதாவது நம்ம எல்லாத்தையும் சோர்ந்து போகிற அளவுக்கு எந்த வழியும் இல்லாமல் நிர்கதியாக நிற்க வச்சு இந்த நிலைமைக்கு வரைக்கும் உழைத்த வர்க்கத்தை இன்றைக்கு குடிகார வர்க்கமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு மாணவ பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதுக்கு அடிமையாகி நேற்று இரவு அம்பத்தூரில் 5 நபர்களை வந்து கத்தியால் குத்திருக்காங்க போதையை போட்டுட்டு. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு சோறு விட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை வளர்த்துருக்கிறாங்க, சோம்பேறித்தனமாக இருக்க சமூகத்தை வளர்த்துருக்கிறாங்க. இந்த திட்டத்தினுடைய ஆதியே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் சொன்னது போல நீதி கட்சி 100 ஆண்டுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஒரு திட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் 100 ஆண்டு கால திராவிட கொள்கை தீபத்தை மீண்டும் நாங்கள் ஏற்றியிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த நிகழ்வு மிக ஒரு நல்ல நிகழ்வாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சரிடம் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான். 16 மாதம் உங்களுடைய அறிவிப்பால் இன்றைக்கு தாய்மார்களெல்லாம் இலவசமாக பேருந்தில் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதில் எத்தனை தாய்மார்கள் வந்து இன்றைக்கி நம்ம குழந்தைக்கு சமைக்கலையே, பட்டினியோடு இன்றைக்கி அவங்க பள்ளிக்கூடம் போயிருக்கிற ஏக்கத்தில் இருந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இன்றிலிருந்து அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 தாய், ஒன்று பெற்ற பணிக்கு செல்கின்ற அந்த தாய், மற்றொரு தாயாக இங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆக உங்களுக்கு கோடான கோடி அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் பாரதி சொன்னார். எழுத்தறிவித்தலுக்கே புண்ணியங்கோடி, எழுத்தறிவித்தலோடு சேர்த்து இன்னைக்கு நீங்கள் உணவையும் அடித்திருக்கின்றீர்கள். கோடான கோடி புண்ணியம். உங்களுக்கு புண்ணியத்தின் மீது நம்பிக்கை இருக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக வாழ்த்துகின்ற ஒவ்வொரு தாயுடைய அந்த வாழ்த்துக்களும் உங்களை இன்னும் சிறப்பாக இப்போ கோடான கோடி புண்ணியம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியலங்கிறாரு. ஸ்டாலினுக்கு தான் நம்பிக்கை இருக்கே, பதிவை தெளிவாக போட்டார்ல, பாவம் செய்தவர்கள் தான் வந்து புண்ணியத்தை பற்றி கவலைப்படணும்ட்டு. அப்போ கோடான கோடியும் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும்னாக்கா அப்போ அந்தளவுக்கு ஒரு பாவம் செஞ்சுருக்காரு, உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குறாரா? அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு? அப்போது இதுலேருந்து என்ன பொருள் படுத்தலாம்? இப்போ ஸ்டாலின் அவர்கள் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறாரு, அதற்கு வந்து இப்போ இந்த மாதிரி சோறு போட்டு புண்ணியத்தை தேடி கொள்கிறார்னு பொருள் போட்டுதா? கரெக்டுங்க தானே? அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி அதான் பொருள். இதில் கூடுதலாக நீங்கள் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை கவனிங்க. காலையில் இப்போ காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்கல்ல, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க சார்? 1 to 5th அந்த மாதிரி சொல்கிறாங்க. பிரைமரி. காலையில் பிள்ளைகள் வந்து உணவருந்திய முடியாமல் அவங்க போகிறாங்கன்னு சொல்லி தாய்மார்கள், எத்தனை தாய்மார்கள் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அப்படின்னாக்கா 70 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் ஒருவேளை உணவு பச்சை குழந்தைக்கு கொடுக்க முடியாத அளவில் தான் பொருளாதாரத்தை வச்சுருக்கிறீங்கன்றது தான் அப்பட்டமான உண்மை. இவர் சொன்னதுலேருந்து புரிஞ்சுக்கணும் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி முறை செய்து கொண்டு இவருக்கு வந்து சோழர், சேரர், பாண்டியர்னு புகழாரம் சூட்டக்கொன்ற இந்த வெக்கங்கட்ட ஆட்சியை, இந்த ஆட்சியாளர்களை என்னன்னு சொல்கிறது? அப்போது ஒரு பச்சை பிள்ளைக்கு சோறு கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லாத நம்மளை தான் வச்சுருக்கீங்க நீங்கள். முப்போகம் விளைஞ்சு தமிழன் மரபு என்ன தெரியுமா? விருந்தோம்பல். யார் வந்தாலும் எந்த நாட்டை எந்த ஸ்டேட்டை அப்படின்றதுலாம் முக்கியம் கிடையாது. தமிழனை தேடி வந்து விட்டால் விருந்தோம்பல் செய்வது நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம். உணவை வாரி வழங்கி அவனை மகிழ்விப்பது நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம். இன்றைக்கு முப்போகம் விளைஞ்ச நாட்டில் ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாமல் பிள்ளைகளை வந்து அமைதியாக ஸ்கூலுக்கு பட்னியாக அனுப்புகிறாங்கன்றதை பதிவு பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆட்சி தான் நடக்குது. அப்போ 70 ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சி செஞ்ச லட்சணம் இந்த லட்சணம். அப்போது இன்றைக்கு விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் ஒரு வசனம் வருது, இவனை தூக்கி ஜெயிலில் வச்சிட்டாக்கா அவன் உள்ளே உட்காந்து புக் எழுதுவான், 10 வருஷத்துக்கு கழித்து வரவன் வந்து அதை படிச்சுட்டு வந்து அது பெரிய அந்த தாக்கத்திலே இருப்பான். அப்படின்னாக்கா அதுலேயே அடுத்த டைலாக் வருது, அப்போ 10 வருஷமாக அந்த சிஸ்டத்தை சரி பண்ணலாமல் இருக்கிறீங்கனாக்கா யாருடைய பிரச்சனைடான்ட்டு. அதுபோல் 10 வருஷமாக சரி பண்ணலை அப்படின்னும் பொழுது இங்கே 70 ஆண்டு காலமாக சரி பண்ணவே இல்லை. அப்போ இது யாரோட பிரச்சனை? அப்போ அந்த திமுக ஆட்சி என்ற ஒரு ஆட்சியை உட்கார வச்சு மக்களை கடைசியில் சோத்துக்கு வழி இல்லாத அளவு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனேன்னாக்கா அதிமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள்.
இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது எல்லாத்துக்கும். ஆனால் எவ்வளோ கேவலமான எவ்வளோ வருத்தமான ஒரு விஷயன்றதை நம்ம பார்க்கணும். 10 வருடத்தில் அதிமுக அரசால் அவங்க வாங்கின கடன் எவ்வளோ தெரியுங்களா? 3,42,190 கோடி. வெறும் 3 வருஷத்தில் திமுக வாங்கின கடன் 3,76,702 கோடி. 10 வருஷத்தில் அவங்க வாங்கினது வெறும் 3,42,190 அதிமுக காலத்தில். திமுக வெறும் 3 வருஷத்தில் 3,76,702 கோடி கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க. இவங்களை செஞ்சக்கூடிய சாதனையை பாருங்கள். ஆக மொத்தம் 8,33,362 கோடி கடன் சுமை ஓவராலாக யார் தலையிலேருந்து விடிஞ்சிருக்கு? நம்ம தலையிலேருந்து விடிஞ்சிருக்கு. இதில் இவர்கள் செய்யக்கூடிய சாதனை என்பது இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ முரண்பாடோடு இருக்கின்றது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்வதற்கே உங்களுக்கு எந்த ஒரு லாய்க்கும் இல்லை உங்களுடைய நபர்கள். அதாவது பிடிஆர் சொன்னார், எத்தனாயிரம் கோடின்னு நம்ம சொன்னார்னு தெரியும். ஒரு வருஷத்தில் எத்தனாயிரம் கோடி சம்பாரிச்சதா சொன்னார்? 30,000 கோடி. ஒரு வருஷத்தில் 30,000 கோடி. அப்போது எல்லா ரூபத்துலேயும் பணத்தை நீங்கள் எங்கெங்கே இருந்தெல்லாம் வாங்கணுமோ வாங்குறீங்க. ஆனால் மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் போது கை வலிக்குது, நோக்குது உங்களுக்கு. உங்கள் மகன் மட்டும் கார் ஓட்டி விளையாடுறதுக்கு எடுத்து கொடுக்குறீங்க. யார் காசு? நம்ம காசு. அப்போது இந்த எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ திமுக நேற்று அம்பேத்கரை குறித்து பேசியதற்காக மிகப்பெரிய போராட்டம் செய்கிறாங்களாமா. புரியுதுங்களா? இதில் கேவலம் என்னன்னாக்கா, இஸ்லாமியர்களை மிக மோசமான முதல்ல சட்டம் வச்சிருக்கிறீங்க. அப்படியாப்பட்ட நபர். ஏன்னா ஒரு ஊழலுக்காகவே ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதுனாக்கா திமுக ஆட்சி. சர்க்காரிய கமிஷன் அமைச்சு ஒரு ஆட்சியை கலைச்சாங்கன்னா அப்போ திமுக ஆட்சி. அப்போ மக்கள் விரோத போக்கு எந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்கிறது ஒரு சான்று. இப்படிப்பட்ட நபருக்கான சிலையே இன்னும் பொது வெளியில் ஜம்பமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஆனால் சட்டமேதை அம்பேத்கரை குறித்து அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு நாடகம் ஆடுறீங்களா திமுககாரன்? ஏன்டா தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் அம்பேத்கருடைய சிலை கூண்டுக்குள்ளே இருக்குன்னு பதில் சொல்லுங்கள். கண்டுக்காமல் இன்னைக்கு நீங்கள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கும் உங்களுடைய திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் வெளியில் வந்து கொண்டே இருக்கின்றதுக்கு இதை மடைமாற்றுவதற்கு உங்களுடைய மோசமான ஆட்சி செய்தோடனே ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோடனே அவர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க திமுக இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சை விளைஞ்சிது. அண்ணாவை குறித்து அண்ணாமலை சொன்ன பொழுது அண்ணாமலையவே உங்களுக்கு எதிர்க்க துப்பு இல்லை. அன்றைக்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி அமித்ஷாவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு திமுக ஒரு நாடகம் மாட்டுறீங்கனாக்கா இது எவ்வளோ பெரிய கபட நாடகம்னு புரிஞ்சுக்கணும். எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான். தமிழ்நாட்டில் அம்பேத்கர் ஏன் கூண்டுக்கு வைக்கப்பட்டிருக்கார்? எப்போது அந்த கூண்டு விளக்கப்படும்? எப்போது அம்பேத்கர் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்? அம்பேத்கரின் பிள்ளைகளுக்கு எப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கும்? அதிகார பகிர்வுக்காக இங்கே நம்ம நல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். அரண்மனைகள் அழிந்து மன்னரோடு வாழ்கிறோம்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மன்னரோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் இன்னமும் நீங்கள் மன்னர் போக்கை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. கூடுதலாக ஏன் மன்னர் போக்குன்னு சொல்கிறேன்னாக்கா, நேற்று வேலையை பாருங்கள், டிஎம்கே ஐடி விங் செஞ்சுருக்கீங்க, யாரோ செய்யலை. மழை நீரில் கரைந்தே போவதில்லை. யாரோ இவன் யாரோ, சொந்தம் யார்தான் இவனோ. என் மண்ணுக்காகவும் இந்த இனத்தை வழிகாட்டிக் கொள்வதற்காக எத்தனை நபர்கள் களத்தில் யுத்தம் செய்திருக்கிறார்கள். ரத்தம் வந்துருச்சான். அதுக்கு போடுறான் பாருங்க பாட்டு. உதயநிதி நாட்டுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணது போல் ஒரு பாட்டு. இந்த கேவலத்தை தான் முதல்ல ஒழிக்கணும்னு சொல்கிறேன். இப்போது இடுப்பளவு மார்பளவு தண்ணியில் நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம்னு இந்த மலைக்கும் சொன்னாங்க பெண்கள். இப்போ கடலூரில் சரி, விழுப்புரம் மாவட்டத்திலையும் இடுப்பளவு தண்ணி நின்றோம். மலம் கழிக்க முடியல, உணவு சாப்பிட முடியல, பூராம் பாம்பு தேல் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வேலைக்கு அதாவது அடுத்த வேலைக்கு உணவு இல்லை. எத்தனை நபர்கள் இந்த ஆட்சியில் எத்தனை இளம் விதவைகளை உருவானாங்க. சார் தம்பி ஒன்றும் இல்லை, நம்ம முந்தானத்து பேசும்பொழுது நான் அதை வன்மையாக கண்டித்தேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் கரண்ட் கம்பியில் ஒரு இபிஎஸ் அந்த நபர் ஏறி வேலை செய்கிறாரு. அப்போ அதை ஒரு ஆட்சியாளர் அன்றைக்கே இவங்களை காரி துப்புன்னு நான் உயிருக்கு பாதுகாப்பில்லாத நிலைமையில் வேலை செய்ய வைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்பா? இதற்கு போதிய வசதியோட எக்யூப்மெண்ட் கொடுக்காது அந்த செந்தில் பாலாஜியை மறுபடியும் நீங்கள் சிறைக்க கூட அனுப்பிச்சு அவர் அங்கேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அவருக்கு அதை பார்க்குறதுக்கு துப்பு இல்லாட்டின்னு சொல்லியிருந்தோம். நேற்று மறுபடியும் 2 மின்சார ஊழியர்கள் இறந்து போனாங்க பார்த்தீங்களா? அப்போது இப்படி ஒவ்வொரு நாளும் இங்கே போலீஸ்காரன் அடிக்கிறானுங்க, அடித்து மூஞ்சி முகரை வீக்கி கொண்டு இருக்கிறது. போலீஸ் அடிக்கிறத விடுங்க, போலீஸ் எங்கே அடிக்கிறாங்க? கஞ்சா போட்டு இந்த ஆட்சியில் இராணுவ வீரர்களை வெட்டுறாங்க, விஓக்களை வெட்டி எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க, எவ்வளோ நபர்களுக்கு இங்கே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த ஆட்சியில். இதெல்லாம் வழி கிடையாதான். மக்கள் உணவுக்கும் சோத்துக்கும் வழி இல்லாமல் இருப்பதும் வழி கிடையாதான். என் கண் முன்னே என்னுடைய மொழி அழிந்து கொண்டிருக்கிறது, என் கண் முன்னே என் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், என் கண் முன்னே என் நாட்டுடைய இயற்கை வளங்கள் சிதைவடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் காரணம் ஏறினாக்கா இந்த அரசாங்கம். ஆனால் லேசாக ஒரு கீரல் ஆயிடுச்சான்ப்பா.
போடுறான் பாரு பாட்டு டிஎம்கே ஆகிட்டுவீங்களே, இவங்கெல்லாம் வெக்கம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போது ஒரு இந்த விஷயத்தையே பார்க்குறீங்க நம்மளுது. திரும்பவும் கேட்குறேன், அமித்ஷாவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? போய் சந்திச்சிங்களா சந்திக்கலையா? பதில் சொல்லுங்கள். ஓகே. சொல்வதற்கு உங்களுக்கு துப்பு இல்லாமல் நாடகம் போடுறீங்களே, அதுதான் கேவலம். அண்ணாமலை அவர்கள் வந்து சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணலில் வந்து விஜய் அவர்கள் வந்து வரும் நாட்களில் வந்து துரோகிகளை அதிகம் பார்ப்பார் அப்படின்ட்டு அரசியலில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஆனால் நம் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்னன்னாக்கா, இன்னும் அவர்கிட்ட எதிர்பார்க்குற எந்த விஷயமும் நிறைவடையவே இல்லை.